வணக்கம், வணக்கம், காலை வணக்கம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எதற்கு குடமுழுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கேள்வி. அதற்கான பதில் தரப்படுகிறேன். இன்றைய தலைப்பே அதுதான். முதல் 3 ஆண்டுகளுக்கு தெய்வம் கருவறையிலிருந்து கொண்டு நமக்கு அருள் பாலிப்பார். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தெய்வம் பலிபீடத்தில் இருந்து கொண்டு நமக்கு பிரதிபலிப்பார். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தெய்வம் கொடிமரத்தில் இருந்து கொண்டு நமக்கு பிரதிபலிப்பார். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தெய்வம் கோபுர கலசத்துக்கு செல்வார். கோபுர கலசத்துக்கு செல்லும் பொழுதுதான் நாம் அனைவரும் ஒன்று கூடி அந்த கோபுர கலசத்திற்கு தெய்வம் மீண்டும் கருவறைக்கு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு செய்யப்படுகிறது. இதுதான் குடமுழுக்கு எதற்காக 12 ஆண்டுகளுக்கு என்று ஒரு கஸ்டமர் என்னிடத்தில் கேட்டிருந்தார். அவருக்கு நான் அளிக்கின்ற அற்புதமான பதில். அதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் அன்பான வேண்டுகோள். இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் தெய்வங்களுக்கு குடமுழுக்கு செய்கின்ற பொழுது கோபுர தரிசனம் காண்பது மிக மிக அரிது. அந்த கோபுர தரிசனம் பெற்றால் கோடான கோடிகளின் நன்மைகளை பெறுவீர்கள் என்பதுதான் இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு. வணக்கம், நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன்.